ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீகாந்த். ஸோ இந்த படம் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் படம். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் போலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபருடைய பயோபிக் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், சீதாராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் நம்ம ஸ்ரீகாந்த் போலா அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. இவர் பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா இவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா விவசாய குடும்பம். ஸோ இவர் பிறக்கும்போது ரெண்டு பேருமே அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்பா வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இவர் பிறக்கிறாரு. ஸோ அப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு பையன் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சந்தோஷமாக போவாருன்னு பார்த்தா போயிட்டு ஒயின் ஷாப் போயிட்டு எல்லாமே குடிச்சிட்டு சாரம் எல்லாம் குடிச்சிட்டு போய் நேராக சந்தோஷமாக வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. எல்லாருமே சோகமாக இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அப்பயே சொல்லிகிட்டே இருக்கார், எனக்கு பையன் பிறந்திருக்கான், என் பையனுக்கு ஸ்ரீகாந்த் அப்படின்னு தான் பேர் வைப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த். ஸோ அவரை மாதிரியும் அவரும் பெரிய பேட்ஸ்மேன் ஆகுவான். ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மாதிரியும் அவரும் பெரிய பேட்ஸ்மேன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அப்படின்னு தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே சோகமாக இருக்காங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா, ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க, எனக்கு பையன் பிறந்திருக்கானே, ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் தெரியுது வருது. இவர் போய் பார்க்கும்போது இவருடைய பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கண்ணுமே தெரியாது. பிறக்கும்போதே பார்வை இல்லாமல் தான் பிறந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இல்லையா, ஸோ கிராமத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப இன்னசென்ட்டாகவே இருப்பாங்க, ஒரு உலகம் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி ஒரு சில கிராமத்தில் பொம்பளை பொண்ணை பிறந்தால் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கள்ளிப்பால் அந்த மாதிரி ஒரு விஷம் வச்சு கொண்டுடு, உனக்கு பிரச்சனை இருக்காது பிறந்த உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த பையனும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி குழந்தைய நீங்கள் வளர்க்குறது கஷ்டம், இவன் வளர்ந்தாலுமே ரொம்ப கஷ்டம், அவனை பார்த்துக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அவன் எங்கே உங்களை பார்க்க போகிறான், உங்களுக்கு ரொம்ப பின்னாடி பிரச்சனையாகவே இருக்கும், வேணால் ஒன்று செய்யுங்க, இந்த பையனை குழந்தையிலே சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அதை கேட்டு அவங்க அப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு மண்ணை தோண்டி உயிரோடு புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அம்மாவுக்கு மனசு கேட்காம ஓடி சொல்லுவாங்க, வேணாம் இந்த குழந்தை உனக்கு வேணாம் அப்படின்னா நான் வளர்த்துக்கேன், வேணால் நம்ம ரெண்டாவது குழந்தை நம்ம ஒன்று பெற்றுக்கலாம், பட் இந்த குழந்தைய கொலை பண்ண வேணாம், நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே சரி வேணாம் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேண்டாம், நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பையனுமே வளர்கிறாங்க. எப்படி அந்த சின்ன வயசில் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்களோ, இவன் வளர்ந்ததுக்கப்புறம் கண் பார்வையில் நிறைய இந்த உலகமே அவனை ரொம்ப கேலி பண்ணும் கிண்டல் பண்ணும் அப்படிங்கிறது சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இவர் நல்லா படிக்கிற லெவலுக்கு வந்துடுறாரு, ஸ்கூல் லெவலுக்கு வந்துடுறாரு. ஸோ நிறைய பேர் கிண்டல் கேலிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய ஸ்கூல்லேயே பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்கூல்லாம் செட் ஆகாது, இவனுடைய உலகம் வேறு, ஸோ இவனுக்குன்று சில ஸ்கூல்ஸ்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூலில் பார்த்து இவர் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் பார்த்து சேர்த்து விட்றாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே படிக்கிறாரு. அவருடைய அகாடமிக்ஸில் சூப்பராகவே நல்லாவே படிச்சுட்டு வர்றாரு, நல்லாவே படிக்கிறாரு. அப்படி படிச்சுட்ருக்கும்போது தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு மென்டராக வர்றது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய டீச்சர் தேவிகா அப்படிங்கிற ஒரு டீச்சர். ஸோ அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பெருசாக இருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரு கண் பார்வை இல்லாதவங்க எப்படி நடந்துக்கணும், ஸோ எப்படியெல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணிக்கணும், தன்னைத்தானே எப்படி பார்த்துக்கிறது, எப்படி தன்னைத்தானே இந்த சொசைட்டிக்குள்ளே எப்படி மிங்கிள் ஆகுறது, இண்டிவிஜுவலாக நடந்து போகிறதா இருக்கட்டும், அவங்களுடைய வேலைகளை அவங்களே எப்படி இண்டிவிஜுவலாக செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியே வளர்ந்தே வராரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது. இவருக்கு சயின்ஸ் மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வருது. நான் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சயின்ஸ் குரூப் அப்படிங்கிறது தரமாட்டாங்க, ஸோ கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சயின்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நடக்கும் இவருடைய விஷயத்துலையும். அதே மாதிரி இவர் பண்ணுறாரு, இவர் படிக்க போகிறாரு, ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லா ஸ்டேஜஸ்க்கும் தாண்டி ஐஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்போது அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா தடைகள் வருது. ஸோ அப்போது ஒரு விஷயம் சொல்கிறார் இவர். அப்போது ஒரு டைலாக் வரும் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு டைலாக் சொல்வார். என்ன டைலாக் அப்படின்னா, இஃப் ஐஐடி டசன்ட் வாண்ட் மீ, ஐ டோன்ட் வாண்ட் ஐஐடி ஆஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்வார்.
ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்ப் ஒரு சீனாக இருக்கும் அந்த படத்தில். முழுக்க முழுக்க ஸ்ரீகாந்த் போலாவோட பயோபிக் தான் இந்த படம். ஸோ எப்படியெல்லாம் அவர் அச்சீவ் பண்ணார், அவருடைய ட்ரீம்ஸை எப்படி வந்து அவர் அச்சீவ் பண்ணார், அவருடைய கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதை. முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஸோ வழக்கமாக யூஸ்வலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கற்பனை கலந்த கதையோ அந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கக்கூடிய காமெடி சீன்ஸோ பாட்டோ டான்ஸோ எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு எதாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். நிறைய பேர் நம்ம நிறைய பேர் நினச்சிப்போம், ஸோ இது இருந்தால் நான் பண்ணியிருப்பேன், அது இருந்தால் நான் பண்ணியிருப்பேன், ஸோ இது இல்லாதனால நான் இது பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னையும் தான் நான் சரி சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களில் வந்து நான் ரொம்ப டவுனாக இருந்திருக்கேன். ஸோ நிறைய நான் யோசிப்பேன், எனக்கு வந்து இதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும், நம்மளுடைய நிலைமை எவ்வளோ மேல், நமக்கு வந்து நிறைய கிடச்சிருக்கு, நம்ம ரொம்ப பிளெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். ஜோதிகா இந்த படத்தில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு எங்கேஜிங்காக ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடிய படமாக தான் இருக்குது. ஸோ எப்படி நம்ம சூரிய போற்றி சூர்யா படம் நடித்து சூர்யா படம் பார்க்கும்போது எப்படி நமக்கு ஃபீல் ஆச்சோ, கண்டிப்பாக அந்த ஒரு அதையும் தாண்டி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.